உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல கங்காகட்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஆலம் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவுல ஆட்கள் நடமாட்டம் பெருசா அந்த அளவுக்கு இருக்காது. அந்த ஏரியாவுல ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தா மட்டும்தான் ஒரு சில நபர்கள் அந்த பகுதி வழியா வருவாங்க. சரியா பிப்ரவரி 11, 2021 அன்னைக்கு காலையில 10 மணி அளவுல நபிசான்ற பெண் அவங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்காக அவங்களோட கிராமத்துல இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து ஆட்கள் நடமாட்டமே இல்லாத அந்த ஆலம் நகர் வழியா நடந்து வந்திருக்காங்க. அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது பாதி கட்டின நிலையில இருந்த ஒரு பில்டிங்கையும் கவனிக்கிறாங்க. நபிசா குறிப்பிட்ட அந்த இடத்தை பாக்குறதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. அது என்னன்னா, பல நாய்கள் ஒண்ணு கூடி அங்க ஏதோ ஒரு பொருளை மோப்பம் புடிச்சிட்டு இருந்ததுனாலதான் நபிசா அந்த இடத்தையும் கவனிச்சாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் நாய்கள் எல்லாம் ஒண்ணு கூடி அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு நபிசா அந்த இடத்தை நோக்கி நடந்து போறாங்க. அந்த இடத்துல நபிசா பார்த்த காட்சி அவங்கள ரொம்பவே உரைய வச்சிருச்சு. அங்க இருந்த கோரத்தை பார்த்து கத்தி கதறி அழுதுருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணோட எரிஞ்ச உடல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்து போன பெண் நிறமாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. அந்த கொடூரமான சம்பவத்தை பார்த்த நபிசா அழுதுகிட்டே அவங்களோட கிராமத்துக்கு ஓடி போய் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. ஊர் மக்களும் அங்க நடந்திருக்க கொடூரத்தை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுருக்காங்க. அங்க இருந்து ஒரு சிலர் கங்காகட் போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸும் அந்த பெண்ணோட உடலை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. போலீஸே வருத்தப்பட்டதுக்கான முக்கியமான காரணம், நிறை மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அவங்களோட முகத்தை செதைச்சு உடல் முழுவதுமாவே பாதி எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு. இறந்து போன பொண்ணு யாருன்னு கூட போலீஸால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அங்க சுத்தி இருந்த மக்கள் கிட்ட விசாரிச்சாலும் இறந்து போயிருந்த பொண்ணு யாருன்னு அவங்களுக்கும் அடையாளம் தெரியல. ஃபாரன்சிக் டீம் சம்பவ இடத்துல ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு எல்லா இடங்களையும் செக் பண்றாங்க. அப்படி அந்த இடங்கள்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஃபாரன்சிக் டீமுக்கு ஒரு சாவியும் ஒரு ஜோடி செருப்பும் கிடைக்குது. அந்த செருப்பு ஒரு பெண்ணுடையது. சம்பவ இடத்துல கிடைச்ச எல்லா ஆதாரங்களையும் ஒண்ணு விடாம சேகரிச்சுட்டு இறந்து போன பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பிட்டு மேற்கொண்டு இந்த கேஸ விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே ஃபாரன்சிக் டீம் இறந்து போன பெண்ணோட ஆட்டாப்சி ரிப்போர்ட்டையும் போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க. அந்த ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட வயசு 20ல இருந்து 30க்குள்ள இருக்கணும். இறந்து போகும்போது அந்த பெண் மட்டும் சித்திரவதையா அனுபவிக்காம அவங்க வயிற்றுல இருந்த குழந்தையும் ரொம்ப கொடூரமா சித்திரவதையா அனுபவிச்சுதான் இறந்து போயிருக்குன்னு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ்க்கு இறந்து போன பெண் யாருன்னு தெரிஞ்சாகணும். அதனால பிப்ரவரி 10, 11 தேதிகள்ல நிறை மாத கர்ப்பிணி காணாம போயிருக்கிறதா ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யாருமே ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ணல. இதனால போலீஸ் இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகிறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் ராம்குலாம்ன்ற நபர் கங்காகட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட ஃபைல் பண்றாரு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட பார்த்த உடனே போலீஸ் தரப்புல 2 பொருட்களை அவர்கிட்ட காமிக்கிறாங்க. அது என்னன்னா, கர்ப்பிணி பெண் இறந்து போன இடத்துல இருந்து சேகரிச்ச சாவியையும் ஒரு ஜோடி செருப்பையும் தான் அந்த நபர்கிட்ட காமிச்சிருக்காங்க. அந்த பொருட்களை பார்த்த உடனே ராம்குலாம் என்ன ஆச்சுன்னு கதறி கதறி அழுதுருக்காரு. அவர் ஏன் அந்த பொருட்களை பார்த்து அழுதாருன்னா, அவர் யார் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தாரோ அது எல்லாமே அந்த நபருடைய பொருட்கள் தான். அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததே அவரோட மருமகள் நிறை மாத கர்ப்பிணி அஞ்சலி காணாம போயிட்டாங்கன்றதுக்காக தான். போலீஸ் ராம்குலாம் கிட்ட நிதானமா உங்க மருமக இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டதும் ராம்குலாம் பயங்கரமா அழுதுருக்காரு. அது மட்டும் இல்லாம என் மருமகளை கொலை பண்ணது அகிலேஷா தான் இருப்பான்னு சொல்லியிருக்காரு. உடனே போலீஸும் யார் அந்த அகிலேஷ், உங்க மருமகளுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவன் உங்க மருமகளை கொலை பண்ணிருப்பான்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அகிலேஷ் வேற யாரும் இல்ல, ராம்குலாமோட பையன். தான் மருமகளோட கொலைக்கு தான் மகன் தான் காரணமா இருப்பான்னு அவனோட அப்பாவே சொன்னதுனால போலீஸ் அகிலேஷை கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டீமையும் ஏற்பாடு பண்றாங்க. அகிலேஷ் கான்பூர்ல தலைமறைவா இருக்க விஷயம் தெரிஞ்சதும் போலீஸ் அந்த இடத்துக்கே போய் அவனை கைது செஞ்சு கங்காகட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு அவன் சொல்ல தயங்கினாலும் போலீஸ்
அவங்க ஸ்டைல்ல விசாரிச்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கான். 32 வயசான அகிலேஷும் கான்பூர் பகுதியை சேர்ந்த 26 வயசான அஞ்சலி அலைஸ் பாப்லி இவங்க 2 பேருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடியே திருமணமாகி 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. அகிலேஷ் வெல்டிங் வேலையை பார்த்துக்கிட்டும் அஞ்சலி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டும் 2 பெண் குழந்தைகளையும் நல்லபடியா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. பல வருடங்கள் கழிச்சு அஞ்சலி திரும்பவும் 3ஆவதா கர்ப்பம் தரிக்கிறாங்க. அந்த சமயத்துல கூட வேலைக்கு போயிட்டு அவங்களோட 2 குழந்தைகளையும் கணவரையும் பார்த்துட்டு அவங்க கர்ப்ப காலத்தையும் கடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே அஞ்சலி கர்ப்பமாகி 9 மாசமும் ஆகுது. எந்த நேரத்திலயும் குழந்தை பிறந்துடும்ன்ற சிச்சுவேஷன்ல தான் அஞ்சலி இருந்திருக்காங்க. சரியா பிப்ரவரி 10, 2021 அன்னைக்கு ராத்திரி அஞ்சலிக்கு லைட்டா வலி வர ஆரம்பிச்சிருக்கு. அஞ்சலியும் இது ஒரு வேளை குழந்தை பிறக்கிறதுக்கான வழியா இருக்குமோன்னு பயந்துருக்காங்க. உடனே அவங்களோட கணவர் அகிலேஷ் கிட்ட எனக்கு பிரசவ வலி வரா மாதிரி இருக்கு, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அகிலேஷும் அஞ்சலிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தயாராகி இருக்காரு. அவங்க 2 பேரும் கிளம்பும் போது அஞ்சலியோட மாமனார் இது ராத்திரி நேரம் வண்டிய மெதுவா ஓட்டிட்டு போன்னு சொல்லி 2 பேரையும் வழி அனுப்பி வச்சிருக்காரு. நடுராத்திரி அகிலேஷும் அஞ்சலியும் அவங்களோட 2 வீலர்ல ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்புறாங்க. அவங்க வீட்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில அகிலேஷ் அவனோட வண்டியை நிறுத்திருக்கான். ஏற்கனவே வழியில இருந்த அஞ்சலி அகிலேஷ் கிட்ட ஏன் இந்த இடத்துல வண்டியை நிறுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொடூரம் எல்லாமே ராத்திரி 12 மணி அளவுல நடந்திருக்கு. அஞ்சலி கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க போகுதுன்ற எண்ணம் கூட இல்லாம அஞ்சலிய தரன்னு பாதி கட்டின நிலையில இருந்த பில்டிங்குள்ள இழுத்துட்டு போய் அஞ்சலிய கீழே தள்ளி விட்டு அவங்களோட கழுத்தை நெரிச்சிருக்கான். கீழே விழுந்ததுல அஞ்சலிக்கு பலமா வயிற்றுல அடிபட்டு அழுதுருக்காங்க. அப்ப கூட அகிலேஷோட மனசு இறங்காம பக்கத்துல இருந்த செங்கலை எடுத்து அஞ்சலியோட முகத்துல பல முறை அடிச்சு அவங்களோட முகத்தையே சதைச்சிருக்கான். அதே இடத்துல அஞ்சலி கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க வயிற்றுல இருந்த குழந்தையும் ரொம்ப கொடூரமா வேதனைய அனுபவிச்சு இறந்து போயிருக்கு. அதோட விடாம அவன் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அவன் வாங்கிட்டு வந்த பெட்ரோலை எடுத்துட்டு வந்து இறந்து போயிருக்கிறது அஞ்சலி தான் அடையாளமே தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க மேல ஊத்தி எரிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டதா போலீஸ் கிட்டையும் சொல்றான். இது வரைக்கும் இவன் போலீஸ் கிட்ட சொன்னது அஞ்சலியை எப்படி கொலை பண்ணான்னு மட்டும்தான். ஆனா என்ன காரணத்துக்காக அவங்கள கொலை பண்ணான்ற விஷயத்த அவன் சொல்லல. போலீஸ் துருவி அவங்க கேள்விகளை கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மறைக்க முடியாம என்ன காரணத்துக்காக அஞ்சலிய கொலை பண்ணான்ற விஷயத்தையும் சொல்றான். முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்களோட மேரேஜ் லைஃப் நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அகிலேஷ் கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகி இருக்கான். குடிச்சிட்டு வந்து அஞ்சலிய அடிக்கிறதும் துன்புறுத்துறதுமா இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம வேலைக்கு போற இடத்துல அகிலேஷ்க்கு வேற ஒரு பொண்ணு கூட தவறான தொடர்பும் இருந்ததா சொல்லப்படுது. ஒரு நாள் அஞ்சலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அகிலேஷ் கூட சண்டை போட்டிருக்காங்க. என்னதான் சண்டை போட்டாலுமே அவன் நான் செய்யறது தான் செய்வேன்னு செஞ்சிட்டு இருந்திருக்கான். அவன் செய்யற எல்லா கொடுமைகளையும் சகிச்சுக்கிட்டு அவன் கூட அஞ்சலி குடும்பம் நடத்திருக்காங்க. இப்படியே 2 பெண் குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. கடைசியா 3ஆவதா ஒரு குழந்தையும் வயிற்றுல சுமந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துலதான் பிப்ரவரி 10, 2021 அன்னைக்கு காலையிலயும் அகிலேஷ்க்கு இருக்க தவறான தொடர்பை பத்தி கேட்டு அஞ்சலி அவன் கூட சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போன அகிலேஷ் அஞ்சலி மேல பயங்கரமான கோபத்துல இருந்திருக்கான். இவ எதுக்கு எடுத்தாலும் நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு நம்மள கண்டிஷன் பண்ணிட்டே இருக்கா, இதுக்கு மேல இவ நமக்கு தேவையில்லைன்னு ஒரு முடிவையும் எடுக்கிறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அன்னைக்கு ராத்திரி அஞ்சலி லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நடுராத்திரி அவங்களுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த சமயத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைச்ச அகிலேஷ் அஞ்சலி மேல எந்த கோபமும் இல்லாத மாதிரி அன்னைக்கு ராத்திரி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிருக்கான். அஞ்சலிய கொலை பண்ணதுக்கு அப்புறம் அகிலேஷ் நேரா அஞ்சலியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு உங்க பொண்ணு வேற யார் கூடயோ ஓடி போயிட்டான்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டதும் அஞ்சலியோட பேரண்ட்ஸ் ஷாக் ஆகியிருக்காங்க. உடனே அஞ்சலியோட பேரண்ட்ஸும் அகிலேஷோட அப்பாவுக்கு கால் செஞ்சு உங்களோட பையன் எங்க வீட்டுக்கு வந்து எங்க பொண்ணு வேற யார் கூடயோ ஓடி போயிட்டான்னு சொல்றான், அங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அஞ்சலியோட பேரண்ட்ஸ் சொன்ன விஷயத்தை கேட்டு ராம்குலாம் ரொம்பவே பயந்திருக்காரு. ஏன்னா அவர் தான்
தன்னோட பையனையும் மருமகளையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாரு. ஆனா அஞ்சலியோட பேரண்ட்ஸ் போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் அவருக்கே தான் பையன் மேல சந்தேகமும் ஏற்பட்டு தான் மருமக காணாம போயிட்டதா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்பதான் இறந்து போனது அஞ்சலி தான் போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ராம்குலாம் கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு பிப்ரவரி 12, 2021 அன்னைக்கு அகிலேஷையும் போலீஸ் கான்பூர்ல வச்சு கைது செஞ்சாங்க. தன்னோட 9 மாத கர்ப்பிணி மனைவியை கொலை பண்ண வழக்குல இப்போ அகிலேஷ் ஜெயில கம்பிட்டு இருக்கான். இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அகிலேஷ்க்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.